ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்ரோன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப நாள் ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறோம். கும்மிடிப்பூண்டியில. அதாவது நாங்க ரொம்ப நாளா வந்து இங்க வரலாம் டார்கெட் வச்சிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அங்க நான் தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம இன்னைக்கு வந்து பாப்போம் அப்படின்றதால ஹோட்டல் ஒய்எஸ் ஹோட்டலுக்கு வந்து வரோம். இங்க வந்து சாட் ஐட்டம் யூஸ் பண்றோம் இல்ல, எல்லாமே இன்னும் நிறைய இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். நாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க வரலாமா வேணாமாட்டது, இங்க ஃபேமிலியோட வரலாமா இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வரலாமா எல்லாத்தையும் நாங்க சொல்றோம். இந்த வந்திருக்கிற கடை எங்க இருக்குன்னா ஒன்றுமே தெரியல. நாங்க உங்களுக்கு வேலை சரியா போறோம். இப்போ வந்து நம்ம போயிட்டு டெஸ்டிங் பாத்துருவோம் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல நிறைய இருக்கான வந்து மெயினான ஐட்டம் மட்டும் நீங்க சொல்றீங்களா? ஃபேமஸா இருக்குன்னா நம்ம சிக்கன் வாழை பரோட்டா மதுரை ஸ்பெஷல் தான் இருக்கு. ஓகேண்ணா, அப்படின்னா வாழை பரோட்டா, சிக்கன் ரோல் பரோட்டா ஒன்று, பன் பரோட்டா இருக்கு. சரி அதையும் போட்டுறேண்ணா. சைடிஷ் பாத்தீங்கன்னா தலைக்கறி இருக்கு, போட்டி இருக்கு, பாயா இருக்கு. நம்ம கிட்ட பாயா ஃபேமஸ். ஒரு பாயா போட்டுண்ணா. இதுல எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் எப்படின்னா. கிரேவியோட மிக்ஸ் பண்ணி இலை பரோட்டா ஊற்றி சாப்பிடுங்க. அப்போதான் அந்த ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு. என்ன கிரேவினா முன்னில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டெல்லாம் வந்துச்சு. என்ன பரோட்டா இருக்குது? இது வந்து வாழை பரோட்டா. இது எதனா ஒன்று ஊற்றி தான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் தெரியுங்க. சரி ஊற்றுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். ஆமா, வாழை பரோட்டா கேள்விப்பட்டிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இவ்வளோ சாப்பிட நினைச்சு பார்க்கல. பரோட்டா மாதிரி ஒரு இதுவாக இருக்குன்னு பார்த்தோம். கரெக்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல். தெரியாம இந்த வாழையில சாப்பிட்டா என்ன வாழ்நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீடிக்கும். ஆட்டுக்கால் பாயா ரொம்ப சூப்பரா இருக்கு. அது பன் பரோட்டா கரெக்டா இருக்கு. இது வேணும் சிக்கன் பீஸு வித் இந்த ஆட்டுக்கால் பையா சிக்கன் கிரேவியா. பரோட்டா இருக்கு எதுவுமே தெரியல. லைட்டா குழந்தை இது பண்ண மாதிரி இருக்கு. நம்ம ரொம்ப ரப்பா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா வாயில எப்படி கறந்துருக்கு. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஓரமா இருக்கும். ஆட்டுக்கால் பாயா விட்டு பன் பரோட்டா. அதாவது நாங்க இதை பன் பரோட்டா சாப்பிட்றதுக்கு மதுரைக்கு தான் போகணும்னு வந்தோம். மதுரையில இருந்து ஆள் வர வச்சு நாங்க செஞ்சிருக்கிறோம். இங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. சரி, அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோம். வந்து கடை வச்சுக்கிறது வந்து இந்த இடத்துல ஏரியாவுடைய லோக்கல் தான், பக்கத்துலேயே அவர் தான். அவருடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கூட இருக்கு. இது கொஞ்சம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த குவாலிட்டியை டெவலப் பண்ணாருன்னா இதே மாதிரி போனாருன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாரு. பன் பரோட்டா சூப்பராக உண்மையிலே பன் பரோட்டா என்ன பண்ணு. நான் என்னோட லைஃப்ல 28 வருஷ சர்வீஸ்ல இது வரைக்கும் பன் பரோட்டா சாப்பிட்டது எல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். யூடியூப்ல வீடியோ பார்த்துருக்கோம். கண்டிப்பா நான் கூட சாப்பிட கிடையாது. நீங்களே என்ன வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்க்கும் போதே உங்க நாக்கு வாயோட வரலாம். நாய் எப்படி சாப்பிட்றாங்க. நம்ம கடை ஸ்பெஷல் ரோல் பரோட்டா. ரோல் பரோட்டா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவில் வந்து ரோல் பரோட்டா. இது வந்து நம்ம சாண்ட்விச் மாதிரி அது என்ன சொல்லுவாங்க ரோல் ஷவர்மா ரோல் மாதிரி வந்து இது வந்து பன் பரோட்டா ரோல். இது சூப்பரா இருக்கு, பாக்குறது நல்லா இருக்கு. இதோ ட்ரை பண்ணதே இல்லைங்க. மேக்ஸிமம் யூடியூப்ல பாத்துருக்கேன். இதெல்லாம் பாத்துருக்காங்க. பார்த்தோம். அவங்க சொன்னாங்க இது வந்து எங்கிட்ட ஸ்பெஷல் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். பன் பரோட்டா அதுமே இது அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பிரெட் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட். பயா வித் பன் பரோட்டா சூப்பரா இருக்கு. இது என்ன ஓவரா சொல்லும் போது என்கிட்ட இது ஸ்பெஷல் சொன்னாரு. ஆனா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. மற்றது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்பெஷல் சொன்னது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு ஆள் வந்தா 2 பன் பரோட்டா சாப்பிட்டா சொன்னாரு. இதை ஒரு ஆள் வந்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இது சாப்பிடுறது.
எடுக்கணும் போயிட்டு அது ட்ரை பண்ணது முன்னாடியே வந்து ஆட்டுக்கல் பையன் வந்து கட்சியெல்லாம் இது பண்ணேன் ரொம்ப வாயில உருந்து பிறகு உள்ள போயிடுச்சு. இல்ல மேல கறி நல்லா குக் ஆயிருக்கு. ரொம்ப பொழுப்புலாம் போல கரெக்டா இருக்கு. இது வந்து ஃபுல்லாவே வந்து மேல மைனஸ் சீஸ் எல்லாம் நினைக்காதீங்க, கோஸும் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து கோஸ் ஒரு மேட்ச் இல்ல, சீஸ் இருக்கு அதுல. சீஸ் இந்த மைனஸ் தான், சீஸ் போடல போட்டுருக்காங்க. சீஸ் மைனஸ் கோஸ் கேரட் வித் இதெல்லாம் போட்டு இந்த கொத்தமல்லி போட்டு லாஸ்டா இறக்கிற பிரியாணி வாசனை தூக்கு நம்மளா இல்ல. ஓகே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி எடுத்துட்டு எந்த ஒரு மேல பரோட்டா அதுக்கு ஆம்லேட் அதுக்கிட்ட வந்து சிக்கனுடைய கிரேவி எல்லாம் கலந்து ஒரு ஸ்டஃபிங் உண்டு. சூப்பரா இருக்கு. பெஸ்ட் இத்தனை சொன்னாரு பரோட்டா ரோடி. பரோட்டா ரோல். ஆமா இந்த பரோட்டா வந்து சாதாரணமா பண்ணலாம் ஒரு இது மாதிரி பண்ணிருக்காங்க. எண்ணெயில பொரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா மிளகுலாம் காட்டா போட்டு பயணம் பண்ணிருக்காங்க. எப்படிலாம் அந்த சிக்கன் குக்காயில் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இதுல இருக்கிற நிறைய ஐட்டம் வந்து மென்ஷன் பண்ணி இதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணது மாதிரி தெரியாது. ரொம்ப ப்ரோவா இருக்கு. ஆல்ரெடி இந்த விஷயம் வச்சு நிறைய இருக்கு. கண்டிப்பா மும்முடிப்பூண்டியில ஒரு பரோட்டா லவருக்கு நல்ல ஒரு ட்ரீட்டான ஒரு இடமா தான் இடம் இருக்கும். பட்ஜெட் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்ஜெட்ல எவ்வளவு பில்லு வந்துச்சு என்னன்றதை நாங்கள் லாஸ்ட்டாக சொல்றோம். சிக்கன் இருக்கு. சிக்கன் இருக்காது. சிக்கன் இருக்கு. அதை தம்பி எதுக்குண்ணா தம்பி நான் இப்போ ஊட்டி கூடாது பன் பரோட்டா விட்டு ஆட்டுக்கால் பாய டிஷ் போட்டு ஒரு புது விதமான ஒரு டிஷ்னா இவங்க கடையில் இல்லாத ஒரு புது இன்கிரீடியன்ட் போட்டு நான் ரெடி பண்ண பாருங்க. என் லைஃப்ல என்ன ஃபீல் பண்ணுங்க. எங்க அண்ணன் முறையா எனக்கு ஊட்டி விட போறாரு. கொஞ்சம் மட்டன் இது ஆட்டுக்காலுடைய அண்ணன் நமக்கு அதை ரெடி பண்ண வாய் இதை போட்டு வந்துடலாம். லைட்டா கோஸை வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெஸ்ட் கொடுத்தோம்னா என் தம்பி வந்து நார்மலா வந்து கோஸ் வந்து பிடிக்கும். நார்மலா சிக்கன் ரைஸ்லாம் கூட வாங்கினா கோஸ் வந்து ஆனா கோஸ் கெஞ்சுவோம் கடைக்காரன் என்னையா தொல்லையா போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பையன் எல்லாம் மட்டன் கிட்டலாம் சேர்ந்த ஒரு சின்ன கலவை. அந்த கலவை எடுத்து அழகா தம்பி கூட போறேன். என்னைக்கும் வயிறு கலக்கடா மட்டும் சொல்றேன். ஓகே எப்படி தேவையில்ல இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வராதுங்க. வந்தா ஒரு வேலை தெரியாம போட்டு நார்மலா இந்த பரோட்டாவோட வாசனை, அந்த சேர்வா, அந்த பாயா லாவா இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எங்க அண்ணோட பாசம் பாசம் தான் செம்மையா இருக்கு. ரோல் வந்து செம்மையிட்டு இன்னும் எங்க கிட்ட நிறைய வந்து வெரைட்டி எல்லாம் இருக்குது. ட்ரை பண்ணது நம்ம வீட்டு வயிறு இல்லை. வேற ஏதாவது இருக்குமாண்ணா? ஸ்டார்டர்ஸ் இந்த மாதிரி பெப்பர் தந்தூரி இந்த மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஒன்றும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. நம்ம ஒரு டேஸ்ட்டை கொஞ்சம் எதிர்பாருங்க. இதோட நிப்பாட்டிட்டா பட்ஜெட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் பண்ணுவோம். ஓகே சார். எப்படி பட்ஜெட் இல்லைன்னு சொல்லும்போது புரிஞ்சுப்பாங்க. உங்க மேட்டுக்கு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நாங்களே இப்ப அந்த மாதிரி அவங்க ஆசைதான். அதுக்கு கேமரா வந்து உட்காந்துரு பாருங்க. அது மாதிரி ஓசி சொல்லாங்க. நாங்க வந்து கரெக்டான ஒரு இதுவா நாங்க சாப்பிடலான்னு பாருங்க. அப்படியே கொடுக்குது நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அதாவது இப்ப என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா சம்பவம் நடந்தது. கறி தோசை இங்க இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப டக்குனு சாப்பிடுற மாதிரி ஆசையா இருக்குது. முன்னாடியே நீ வேணாம். இது வந்து பசங்களாம் சாப்பிடுறது, பேச்சுலர் சாப்பிடுறது எல்லாம் இல்ல. இந்த இடம் நல்லா ஒரு சேஃப்டியான ஒரு இடமா இருக்கு. அதனால ஃபேமிலியோட சாப்பிடலாம். நாங்க ஃபேமிலியோட இங்க இருந்து வந்து சாப்பிடலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம். அதை நமக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்துட்டு வரோம். ஏன்னா அன்னைக்கு வந்து அலையில இருந்து கிளை வரைக்கும் யார் என்னென்ன பிடிக்கும் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு இல்லை போட்டு போயிட்டு அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு. இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கா, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கோம். டேஸ்ட்டு பதில் விட்டுறது கிடையாது.
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஓசி சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு பாருங்க, இதுவே கிடையாது. தான் சாப்பிடுவோம். எல்லாருமே வந்து நீங்க ஃப்ரீயா இருக்குங்க, எங்க ஹோட்டல்ல வந்து நீங்க ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அப்படி பண்ணோம்னா நம்ம ஆனஸ்டா ரிவ்யூ பண்ண முடியாது. அதுக்காக வாயில வைக்கும்போது அப்படின்லாம் சொல்ல வரும். அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா பண்ணியா ஏன்னா சாப்பிடுறது நல்லா இருக்குதா இல்லையான்றத நான் கரெக்டா சொல்லிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்ட மேபி எல்லாமே நல்லா தான் இருந்தது. இல்ல ஆனா வந்து ரேட் இப்ப ரேட்ல வந்தோம்னா அந்த ரோல் பரோட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோல் பண்ணி சிக்கன் செம்ம ஸ்டஃபிங். உண்மையிலேயே வந்து அவ்வளவு சிக்கன் வச்சு அதை ரோல் பண்ணி கொடுத்தது வந்து உண்மையிலே சூப்பரா இருந்தது. அது வந்து 180 ரூபாய். செம்ம ஒர்த்தான இது. ரெண்டாவது ஆட்டுக்கல் பையா 130. இது ரேட் மினிமம் வந்து ஃபேமஸ்னா 180 னாங்க, 200 வந்தாங்க. 130 சூப்பரா முடி வாங்க. இங்கதான் லோக்கல். நான் வாங்கி தரேங்க. 130 ரூபாய்க்கு வாங்கி தரேன். காசு வாங்கி 180 இல்ல 160 இல்ல 130 ரூபாய்க்கு ஆட்டுக்கால் பாயா எங்க இல்லைங்க. முடியல ஹோட்டல் வயசு வாங்க, அள்ளிக்கிட்டு வாங்க. சொன்னதால பன் பரோட்டா ஒரு பீஸ் வந்து 25 ரூபாய். சீரியஸா சூப்பரா இருந்து பன் பரோட்டா. ஏன்னா நம்ம இதுக்காக நம்ம மதுரைக்கு போனோம்னா மதுரை பஸ் ஃபேர் எவ்வளவு ஆகும், ட்ரெயினுக்கு எவ்வளவு ஆகும்ன்றது நீங்களே யோசிங்க. இது சூப்பரா இல்ல தல அன்பாரு. பன் பரோட்டா வந்து நம்ம யாரும் சாப்பிட மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம சுத்தோட்டா கிடையாது கஷ்டம். சென்னையில ஒரு சில இடங்கள்ல கிடைக்கலாம். இந்த அவுட்டர் சென்னையில வந்து கும்மிடிப்பூடி பொரிச்ச பன் பரோட்டா பின்னாடி பரவாயில்ல சூப்பரா புது பண்ண ஃப்ரூட் வந்து மெடிக்கல்னா நீ வேற மாட்டி ஒரு டிஃபரெண்டா இருக்கிற. ஆனா உன்னோட பின்னாடி ப்ளூ வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த 3 ஐட்டம் பன் பரோட்டாவும் சூப்பரா இருக்கு, ரோல் பரோட்டாவும் சூப்பரா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. இன்னொன்னு செம்மையா இருக்கு. ஆனா ரேட்டுக்கு வர்த்தான்னு கேட்டா வாழை பரோட்டான்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்தாங்க. அது வந்து 170. அது வந்து அந்த ரேட்டுக்கு வர்த்தான்னு கேட்டா வர்த்து கிடையாது. ஏன்னா வந்து அது பரோட்டா சாப்பிட்ற ஃபீலே வரல. என்னமோ இந்த பரோட்டா டேஸ்ட்லாம் கூட ஓகே தானா? டேஸ்ட் அப்படியே இருக்கும்ன்றானா கொஞ்சம் லைட் பிச்சு மாதிரிலாம் சாப்பிடுவாங்களே. இது குக் ஆயிடும் நல்லா. அந்த சிக்கன் போட்டு நல்லா குக் ஆயிடும். அது ஓகே. இன்னொன்னு அந்த வாழை தீஞ்ச அந்த ஸ்மெல் எதுவும் வரல. வாழை தீ இல்லைன்னா ஓகேங்களா? அதாவது என்ன மாதிரினா அதுல சிக்கன் வந்து ஒரு 3 பீஸ் 4 பீஸ் தான் போட்டுருந்தாங்க. ஒரு ஆம்லேட். ஆனா இது வந்து ஒரு 130 120 ரேட்டுக்கு ஓகே. ஆமா. ஆனா வயிறு ஃபுல் ஆயிடும். சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். இருந்தாலும் வந்து அந்த கொஞ்சம் ரேட்டு அதிகமாக ஃபீல் பண்ணோம். மத்தபடி இதெல்லாம் மத்த ரேட்லாம் செம்ம வருதா. அது போக சிக்கன் தோசை இருக்குதுன்னாங்க, எதுவும் சொன்னாங்க. சிக்கன் தோசை இருக்கு, கறி தோசை அது மாதிரி இன்னும் பல ஐட்டம் இருக்குது. எப்படியோ ஒரு 100 ஐட்டத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வயிறும் இல்ல, அதுக்கான பணமும் இல்ல. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காசு இல்லைங்க. அதனால வந்து இது வரையும் தான் நம்மளால பண்ண முடிஞ்சது. நம்ம கம்பெனியோட தான் காட்டும். அடுத்து எங்க மத்த கம்பெனி காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. இது எங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ. உள்ள நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சாப்பிட்டுக்கிறாங்க பேரு, அவங்க வந்து ரேட் அதிகமா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண கூடாதுல்ல. ஆனா வந்து மக்களுக்கு உங்களுக்கு தெரியும்னா நாங்க தெரிய வச்சிட்டோம். ஸ்டுடியோல பார்ப்போம். தம்பி அதை சொல்ல போறோம். ஒண்ணும் இல்ல, இது ஃபேமிலியோட இன்னொரு டைம் வந்து நாங்க ஒரு நல்லா நிறைய வீடியோ எல்லாம் காட்டி கொடுத்து போடுறோம். இப்போ இந்த வீடியோ வரைக்கும் பாத்துங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, நன்றிங்க. நாங்க போயிட்டு வருங்க. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சொன்னதுல எதனா தப்பு உண்மை கரெக்ட் எதனா ஒண்ணு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இங்க வேற யாரா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா லோக்கல்ல அவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்றத சொல்லிடுங்க. குமார் பயப்படுறியா?